பிரபல நிறுவனங்களில் மசாலா பொடிகளில் பூச்சிக்கொல்லி மருந்து கலப்பு. நியூஸ் போட்டுக்கிறது பாருங்க, பிரபல நிறுவனங்களில் போட்டிருக்காங்க. அது எந்த கம்பெனின்றதை மென்ஷன் பண்ணல. ஸோ தப்புன்னு இந்த நாட்டில் சுட்டி காட்ட மாட்டுறாங்க. அதுக்கான பேமெண்ட்டை வாங்கின்னு அப்படியே அதை முடிச்சு விட்டுறாங்க. ஸோ தப்புன்னு தெரியுது, அது ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்கன்னு தான் நம்மளோட கேள்வி. எவ்வளோ மசாலா போடுறாங்க, ஹோட்டலில் மசாலா போடுறாங்க, வீட்டிலேயே நிறைய பேர் மசாலா போட்டு தான் சமைக்கிறாங்க. வீட்லேயே நிறைய மசாலா போட்டு தான் சமைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை ஏன் விற்கணும், தடை பண்ணணுன்ற ஒரு மைண்ட் வர மாட்டேங்குது. மக்கள் தானே எப்படின்னா சாப்பிட்டு எப்படின்னா சாப்பிட்டோம் அப்படின்னு விட்டுறாங்களான்னு தெரில. அண்ட் ஒன்று தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு வெளியே மசாலா போட்டால் தான் ருசியாக இருக்கும். ருசிக்காக சாப்பிடாதீங்க, ஹெல்த்துக்காக சாப்பிடுங்க. வீட்டிலே நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுறது எவ்வளோ பெட்ரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுங்க. அரைக்கிறது மெழுகுத்தூள்லேருந்து எல்லாமே. மெழுகுத்தூள் கூட ஒரு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வாங்கி ட்ரை வேணால் பண்ணி பாருங்க. மெழுகுத்தூள் ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி இருக்கும். அந்த காரமே வராது அதில், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ முக்கால்வாசி பிராண்ட் அப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக நமக்கு அந்த பிராண்டுக்கிட்டேருந்து வராது. டீலர் பிடிச்சா டைரெக்டாக அந்த பிராண்டுக்கிட்டே நம்ம வாங்கலாம். ஆனால் நிறைய சப்ளையர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்டேருந்து வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரிஜினலாக இருக்காது, டூப்ளிகேட்டாக தான் இருக்கும். செகண்ட்ஸ் நிறைய வந்துடுச்சு. எல்ஜி பெருங்காயம் கூட செகண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களான்னு தெரில, ஆனால் இருக்குது. ஸோ ஸ்மெல் எதுவுமே வராது, அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கும். ஸோ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, காசு சம்பாரிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ மக்கள் நம்ம தான் உஷாராக இருக்கணும். வெளியே வாங்காமல் வீட்லேயே நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்பைசஸ் மசாலாலாம் அந்தளவுக்கு சீக்கிரம் பூச்சி வராது. ஸோ வீட்டிலே செஞ்சு வச்சு வீட்டில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுவே ஹெல்த்தின்னு தான் நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம்.